வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். பழங்கள் எப்பயும் டேஸ்டா மட்டும் இருந்தா போதாதுங்க, முழு ஆரோக்கியத்தையும் நமக்கு தரணும். அப்படிப்பட்ட பழங்கள்ல ஒண்ணு பேரிக்கா. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பேரிக்கா இன்னைக்கு நேத்து உருவானது இல்லைங்க, பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் அதை சாப்பிட்டுருக்காங்க அப்படின்ற ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஏரிக்கரை ஓரமா இந்த தடயங்கள் கிடைச்சிருக்கு. அடேங்கப்பா. இத்தாலி, அமெரிக்கா, சைனா உட்பட பல நாடுகள்ல இந்த பேரிக்காவை அதிக அளவுல பயிர் பண்றாங்க. நம்ம ஊர்ல, அதாவது தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதியில் மட்டும்தான் அதிக அளவுல பேரிக்காவை பயிர் பண்றோம். அதர் கண்ட்ரீஸ்ல கிடைக்குதா? நான் இத்தனை நாள் நம்ம ஊர்ல மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். பேரிக்கா ஆப்பிள் ஃபேமிலியை சேர்ந்தது. ஆப்பிள்ல இருக்கிற எல்லா சத்துக்களும் பேரிக்காலையும் இருக்கு. அதனால தான் பேரிக்காவை ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் கூட சின்ன வயசுல பேரிக்காவை பார்த்துட்டு பழுக்காத ஆப்பிள் நினைச்சிட்டு இருந்தேன். பேரிக்கா மரங்கள் அதிகபட்சமா 20 மீட்டர் உயரம் வரைக்கும் வளருங்க. இதை பார்த்தோன்னா மரம்னு சொல்லலாம், இல்ல புதர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அடர்த்தியா இந்த மரம் வளரும். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஜாலியா கண்ணாமூச்சி விளையாடலாம், யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நல்லா வளர்ந்த பேரிக்கா மரத்துல மே மாசத்துல பூ பூக்கும். அந்த பூ வெள்ளை இளஞ்சிவப்பு கலர்ல இருக்கும். இந்த பூவெல்லாம் மொட்டா மாறி இலையுதிர் காலத்துல பழமா பழுக்கும். நல்லா பழுத்த பழம் பாத்தீங்கன்னா நல்லா பசுமையா மஞ்சள் கலர்ல கருப்பு புள்ளியோட இருக்கும். இப்பெல்லாம் மார்க்கெட்ல பேரிக்காவை பார்க்கவே முடியறது இல்லையே. பேரிக்கால நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. ஆப்பிள் மாதிரி வட்ட வடிவமாகவும் இருக்கும், நீள் வடிவமாகவும் இருக்கும். கலரும் அதோட சைஸும் கூட டிஃபரன்ஸ் இருக்கும். இந்தியாவில் கிடைக்கிற எல்லா பேரிக்காலையும் பாத்தீங்கன்னா கரும்புள்ளிகள் கண்டிப்பா இருக்கும். எப்படி இருந்தா என்ன, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பேரிக்கா மரத்தை பயிர் பண்ணா நம்ம அதிகமா கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுவே தன்னாலே நல்லா வளர்ந்துரும். ஆனா மரம் வளர்ந்து 3 ல இருந்து 8 வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பழம் தரும். நம்ம எருமை மாதிரி பொறுமையா இருக்கணும், இல்லாட்டி பழம் கிடைக்காது. பேரிக்கா மரத்தோட ஆயுட்காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 வருஷம் தான். இந்த 25 வருஷத்துக்குள்ள அதிக அளவுல மகசூல் பார்க்கவே முடியாதுங்க. ஏன்னா சீசனுக்கு சீசன் தான் அது காய்க்கும். அதனால தான் மற்ற பழங்கள் மாதிரி இது அதிக அளவுல நமக்கு கிடைக்கிறது இல்ல. சீசன் கிடைக்கிறதுனால தான் அதோட மதிப்பு அப்படியே இருக்கு. நிறைய ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிற காடுகளுக்குள்ள பேரிக்கா மரங்கள் நிறையவே வளருதுங்க. அங்க பழத்தை அப்படியே சாப்பிட மாட்டாங்க. பேரிக்கால இருந்து ஜூஸ் தயாரிக்கிறாங்க, வைன் தயாரிக்கிறாங்க. அதெல்லாம் மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. என்னது பேரிக்கால வைனா? ஐயோ, இன்னும் இருக்கு. பேரிக்கால நிறைய சத்துகள் இருக்கு. ஆனா அதை தோல் நீக்காம அப்படியே சாப்பிடணும். அதோட தோல் இதய நோய், அப்புறம் புற்றுநோய் இதெல்லாம் தடுக்கிற சக்தியோட இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உடல் எடையையும் குறைக்குது. அதனால அப்படியே சாப்பிடுங்க, ஆனா கழுவிட்டு சாப்பிடுங்க. பேரிக்கால விட்டமின் சி, இரும்பு சத்து, நார் சத்து நிறையவே இருக்குங்க. அதனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. அதை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பசியை தூண்டும், வளர்ச்சி அதிகமா இருக்கும். ஆனா பசங்க அப்படியே சாப்பிட மாட்டானுங்களே. இதுல நீர் சத்து அதிகமா இருக்கிறதுனால பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, சக்கரை நோய் இருக்கிறவங்க இதை தாராளமா சாப்பிடலாம். இது மிகப்பெரிய போராளி. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.